अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மம் வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவர் துறவரம் மேற்கொண்டு ஒரு சந்நியாசியாக எழுந்தருளியிருந்தபடியினாலே யதிராஜர், அதாவது யதிகளுக்கெல்லாம் அரசர், துறவிகளுக்கெல்லாம் வேந்தர் என்கிற ஒரு கருத்திலே யதிராஜர் என்ற திருநாமத்தை அடைந்தார். அப்படிப்பட்ட அந்த யதிராஜருடைய பெருமைகளை எல்லாம் பகர வேண்டும் என்பதற்காகவே ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரமானது யதிராஜ சப்ததி என்றே வழங்கப் பெறுகிறது. அப்படிப்பட்ட இந்த யதிராஜ சப்ததியிலே எம்பெருமானார் ஸ்ரீ யதிராஜர் ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய பெருமைகள், அவருடைய அடியவர்களுடைய பெருமைகள், அவர் அருளி செய்த ஸ்ரீசூக்திகள், அதாவது அவர் வாய்மொழியாக சொன்ன உபதேசங்களாகட்டும், அவர் நூல்களாக நமக்கு தந்திருக்கின்றவைகளாகட்டும், இவைகளெல்லாம் ஸ்ரீசூக்திகள் என்று வழங்கப் பெறுகின்றன. அந்த ஸ்ரீசூக்திகளினுடைய பெருமையை பல பல ஸ்லோகங்களிலே மிக விரிவாகவே அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே இப்பொழுது 49வது ஸ்லோகம். இந்த 49வது ஸ்லோகத்திலேயும் எம்பெருமானாருடைய ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளுடைய பெருமையை பலவாறு எடுத்துரைக்கிறார். முகுந்தாங்கிரி ஸ்ரத்தா குமுதவன சந்திராதபனிபாஹ முமுக்ஷாமக்ஷோப்யாம் தததி முனி பிருந்தாரகிரஹாம் ஸ்வசித்தாந்தத்வாந்தஸ்திர குதுக துர்வாதி பரிஷத் திவாபீத புரோக்ஷா தினகர சமுத்தான பருஷாஹ. ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளெல்லாம், அவருடைய திருவாக்குகளெல்லாம் எப்படி இருக்கின்றன என்று சொன்னால், முதல்ல ஒரு விஷயம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை படிக்க படிக்கத்தான், நமக்கு வாசிக்கத்தான் நமக்கு என்ன ஆகும்னு கேட்டால், பகவானுடைய திருவடிகளிலே பக்தியானது உண்டாகும். அதனால் பகவானுடைய திருவடிகளிலே பக்தி உண்டாவதற்கு காரணமாயிருப்பது எது என்றால் அது ஸ்ரீ ராமானுஜருடைய திருவாக்குகள் தான் என்பதுதான் முதலிலே சொல்லப்படுகிற கருத்து. அதை ஒரு உருவகத்தாலே காட்டுகிறார். நேரடியாக ராமானுஜருடைய திருவாக்குகள் அவைதான் நமக்கு எம்பெருமானிடத்திலே பக்தியை உண்டாக்குகின்றன என்பதை அது சற்று உருவகத்தாலே காட்டுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? பகவானுடைய திருவடிகளிலே நமக்கு உண்டாகிற பக்தி என்கிறது ஒரு ஆம்பல், அதாவது ஆம்பல் காடு போலே. ஆம்பல் என்னால் ஒரு விதமான மலர், அது அல்லி என்று சொல்லுகிறோம், ஆம்பல் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் இரவிலே மலரக்கூடிய பூக்களாக சொல்லப்படுகிறது. ஆக பகவானுடைய திருவடிகளிலே நமக்கு உண்டாகக்கூடிய பக்தி என்கிறதும் கூட ஆம்பல் போன்றது என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்த ஆம்பல் மலர வேண்டுமென்னால் அதற்கு என்ன வேண்டும் என்றால்
சந்திரனுடைய கிரணங்கள் வேண்டும். சந்திரன் உதித்தால்தான் ஆம்பல் மலரும். சந்திரன் உதிக்கவில்லை என்றால் ஆம்பல் மலராது. அப்ப பகவானுடைய திருவடிகளிலே பக்தியாகிற ஆம்பல் மலர வேண்டும் என்றால் ஸ்ரீ ராமானுஜருடைய சித்தாந்தமாகிற அந்த சந்திரன் மலர வேண்டும். அதான் இந்த இடத்திலே தெரிவிக்கப்படுகிறது உருவகமாக. அப்ப எப்படி தெரிவிக்கிறார்? முகுந்த அங்கிரி ஸ்ரத்தா. முகுந்தன் என்னால் எம்பெருமான், அவனுடைய அங்கிரி ஸ்ரத்தா என்னால் திருவடியிலே பக்தி. அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே நமக்கு உண்டாகக்கூடிய பக்தி அது எப்படிப்பட்டது என்னால் குமுதவனம். அப்படியே குமுதம், ஆம்பல், அல்லி எல்லாம் ஒரே விதமான பொருள் பூக்கள் தான். அது வெள்ளை வெளையர் என்று இருக்கும். நன்றாக அது இரவிலே மலர்கிறபடினாலே குளிர்ச்சியாகவும் இருக்கும். அதுபோலத்தான் எம்பெருமானிடத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய பக்தி என்கிறது வெள்ளை வெளையர் இருக்கிறதுன்னு சுத்தமாக இருக்கிறது என்ற அர்த்தம். அதே சமயத்திலே குளிர்ச்சியாக அது மிகவும் ஈடுபாட்டோடு கூடியதாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஆயினாலே பகவானுடைய திருவடிகளிலே உண்டாகிற பக்தியை ஆம்பலாக உருவைத்தார். ஆம்பர் பூவாக அல்லது ஆம்பர் குமுத வனம் என்று சொன்னபடினாலே ஆம்பல் காடு என்று அப்படி வர்ணித்தார். அந்த ஆம்பர் காட்டிற்கு எது எம்பெருமா, அதாவது மலரக்கூடிய மலர்விக்கக்கூடியதா இருக்கிறது என்றால் சந்திராதபனிபாகா, சந்திரனுடைய ஆதபம். சந்திரன் அவனுடைய கிரணங்கள் இருக்கிறது, அதுதான் ஆதபம். தமிழிலே அதை நிலவு என்று சொல்லுவார்கள். நிலவு என்னால் ஏதோ நிலா என்று நாம் சந்திரனையே காட்டி விடுகிறோம். ஆனால் அந்த சந்திரனுடைய கிரணங்களுக்கு நிலவு என்று பெயர். ஆகையினாலே முகுந்த அங்கிரி ஸ்ரத்தா குமுதவனத்திற்கு, எம்பெருமானுடைய திருவடிகளிலே உண்டாகிற பக்தியாகிற ஆம்பல் மலர் காட்டுக்கு சந்திரனுடைய கிரணங்கள் போலே இருக்கிறது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் என்று சொன்னால் என்ன? எப்படி சந்திரனுடைய கிரணங்கள் தான் அந்த ஆம்பல் மலர்களை மலர்விக்கிறானோ, மலரும்படி செய்கிறானோ, அதுபோல ஸ்ரீ ராமானுஜருடைய திருவுள்ள கருத்துக்கள், அந்த ஸ்ரீசூக்திகள் தான் நமக்கு எம்பெருமானுடைய திருவடிகளிலே பக்தியை உண்டாக்குகிறது என்று முதல்ல ஒரு விஷயத்தை சொன்னார். ஆக முகுந்தாங்கிரி ஸ்ரத்தா குமுதவன சந்திர ஆதபனிபாகா. ஆதபன் அந்த சந்திரனுடைய கிரணங்கள் போலே இருப்பவை ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் என்று சொன்னார். ஆனால் எம்பெருமானுடைய திருவடிகளிலே பக்தி உண்டாகணும்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் சந்திரனுடைய கிரணங்கள் போலே இருந்து அந்த பக்தியை நன்றாக மலர்விக்கின்றன என்பதும் உண்மைதான். ஆனாலும் கூட பல்வேறு சமயத்தைச் சேர்ந்த மதத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் துர்வாதிகள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் இந்த பக்தியை எழவொட்டாமல் தடுத்து விட்டால் என்ன செய்வது? அதை தடை செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். பகவானிடத்திலே நாம் பக்தி கொள்ளாமல் நம்மை தடுப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறார்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிறது. ஆனால் அதுக்கு என்னன்னு கேட்டா, அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொன்னார். என்ன சொன்னார்னால், அது ராமானுஜருடைய அதே கிரணங்கள், அதாவது அதே திருவாக்குகள் சந்திரனுடைய கிரணங்கள் போலே குளிர்ச்சியாக இருக்கிறதுன்னு சொன்னார் போலே, அதே கிரணங்கள் சூரியனுடைய கிரணங்களை போலே உஷ்ணமாயும் இருக்கிறதுன்னு. அது யாருக்குன்னு கேட்டா, இந்த துர்வாதிகளுக்கு. அதை சொல்லுகிறார். ஸ்வசித்தாந்த ஸ்திர குதுக துர்வாதி பரிஷத் திவாபீத புரோக்ஷா தினகர சமுத்தான பருஷாக. தம்முடைய சித்தாந்தம், அதாவது ஸ்ரீ ராமானுஜருடைய கொள்கைகள் இருக்கிறதோ இல்லையோ, அந்த கொள்கைகள் என்ன ஆகும்? அதை துர்வாதிகள் எதிர்த்து வாதம் செய்கிறார்கள். ஆனால் வாதம் செய்கிறவர்களெல்லாம் எவ்வளவு நாள் வாதம் செய்ய முடியும்? ஸ்ரீ ராமானுஜருடைய திருவாக்குகள் வர வரைக்கும் தான் வாதம் செய்ய முடியும். திருவாக்குகள் வந்துவிட்டதானால் அவர்களுடைய வாதங்கள் அத்தனையும் அடங்கி போய்விடும். அதனால அவர்களை எதற்கு உருவகப்படுத்துகிறார்? அந்த துர்வாதிகளெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்னால் அவர்கள் திவாபீத புரோக்ஷா. திவாபீதா என்னால் என்ன? கோட்டான்கள், ஆந்தைகள் என்று சொல்லுவார்கள். இந்த ஆந்தைகளுக்கெல்லாம் என்னன்னா, இரவிலே தான் கண் தெரியுமா. அது இரவிலே அட்டகாசம் பண்ணும். இரவிலே போ அங்கு திரிந்து இங்கு திரிந்து அது என்னென்னமோ பண்ணி இரவிலே அமக்களம் பண்ணி விட்டு விடும். ஆனால் சூரியன் உதித்து விட்டால் அந்த ஆந்தைகளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வெளிச்சத்திலே ஆந்தைகளுக்கு கண்ணே தெரியாமல் போய்விடுமோ. இப்படியெல்லாம் ஆந்தைகளுக்கு, அந்த கோட்டான்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆக இந்த இடத்திலே ஸ்ரீ ராமானுஜருடைய சித்தாந்தத்திற்கு எதிர்வாதம் செய்யக்கூடிய துர்வாதிகளை கோட்டான்களுடைய ஸ்தானத்திலே வைத்தார். அந்த கோட்டான்களுக்கு கண் தெரியாமல் போவதற்கு அவர்கள் என்னென்ன இருட்டில் தான் கண் தெரியும்னா அது குதிருஷ்டி, கோணல் பார்வை அது. ஆனால் சூரியன் உதித்தால் எப்படி அவர்களுடைய கண் தெரியாமல் போய்விடுமோ அதுபோல ஸ்ரீ ராமானுஜருடைய திருவாக்குகள் என்ன பண்ணும், அவர்களுக்கு கண்ணே தெரியாமல் பண்ணிவிடும், அவர்களை எல்லாம் அடக்கிவிடும் என்று அதைத்தான் சொல்ற. சித்தாந்த துவாந்த ஸ்திர குதுக, அதாவது ஸ்ரீ ராமானுஜருடைய அந்த கொள்கைகள் இருக்கிறது, அந்த கொள்கைகளுக்கு என்ன பண்ணுகிறார், தங்கள் கொள்கைகளிலே ஸ்வசித்தாந்தம், இந்த துர்வாதிகளுக்கு தனியா ஒரு சித்தாந்தம் வச்சுருக்கான். அந்த சித்தாந்தம் எப்படிப்பட்ட சித்தாந்தம் என்னால் இருட்டை போன்றது அந்த சித்தாந்தம். அதுல என்ன பண்ணுகிறார்கள், அதிலேயே மூழ்கி கிடக்கிறார்கள். அவர்கள் ஸ்திர புத்தி கூடியவர்கள், ஸ்திர கூத்துக்க நிலையான உற்சாகம் அதுல தான் அவர்களுக்கு தங்களுடைய சித்தாந்தத்துல தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குயுக்திவாதம் செய்ய கூட்டமும் ஒரு கூட்டமாய் இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு ஸ்ரீ ராமானுஜருடைய திருவாக்குகள் எப்படி இருக்கிறது என்றால் கேட்டா, திவாபீத புரோக்ஷா தினகர சமுத்தான பர்ஷா, அவர்களை கோட்டான்களுடைய பார்வைக்கு சூரியனுடைய உதயம் போலே அவை கொடிவைகளாய் உள்ளன. அடியவர்களுக்கு பக்தியை விளைவிக்கிறதுல குமுதமலர்களுக்கு மலர்ச்சியை உண்டாக்குகிற சந்திரன் போல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜருடைய அதே ஸ்ரீ சூக்திகள் துர்வாதிகளுக்கு சூரியனுடைய கிரணங்கள் போலே சுட்டெரிப்பவையாய், அவர்களுக்கு கண்ணே தெரியாமல், ஆந்தைகளுக்கு எப்படி கண் தெரியாமல் போய்விடுமோ அதுபோல் இவர்களுக்கும் கூட ஒன்றுமே தெரியாமல் போகும்படியாக அப்படி செய்யக்கூடிய ஸ்ரீசூக்திகள் அவை இருக்கின்றன. அந்த ஸ்ரீசூக்திகள் அது எவை என்று கேட்டால் அதைத்தான் 2வது பாதத்திலே தெரிவிக்கிறார். முனிபிருந்தாரக கிரஹா, முனிபிருந்தாரக கிரஹா என்னால்னா யதிராசர், முனிபிருந்தாரகர் என்னால் யதிராசர் ஸ்ரீ பாஷ்யக்காரர், அவருடைய ஸ்ரீசூக்திகள் அது எப்படி இருக்கிறது, அக்ஷோபியாம் அக்ஷோபியாம் முமுக்ஷாம் தததி, அக்ஷோபியாம் முமுக்ஷாம் என்னால் கலக்க முடியாதவர்களாய் இருக்கக்கூடிய மோட்சத்திலே இச்சையுடையவர்களுக்கு அவைகள் என்ன பண்ணுகிறது என்னால் அந்த சந்திரனுடைய கிரணங்கள் போலே ஒளியை உண்டாக்குகிறது, விரோதிகளை அழிப்பதற்கு சூரியனுடைய கிரணங்கள் போலே இருக்கிறது என்று ஒரே சமயத்திலே ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீயுக்திகள் சந்திரனை போலே குளிர்ச்சியாகவும் இருக்கிறது, சூரியனை போலே சுட்டெரிக்கும் வகையிலேயும் இருக்கிறது. ஒரே சமயத்தில் ரெண்டும் இருக்குமான்னு கேட்டா, அடியவர்களுக்கு குளிர்ச்சியாகவும் விரோதிகளுக்கு சுட்டெரிப்பவையாகவும் உள்ளது என்கிறத தெரிவிக்கிற பொழுது என்ன சொன்னார், அடியவர்களுடைய நெஞ்சங்களிலே பக்தி புறப்படுவதற்கு ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் சந்திரனுடைய கிரணங்கள் எப்படி ஆம்பலை மலர்விக்குமோ அதுபோல அடியவர்களுடைய பக்தியை நன்றாக அப்படி மலர்விக்கிறது. அந்த பக்தியை எழவட்டாமல் தடுக்கக்கூடிய குதிருஷ்டிகள் துர்வாதிகள் என்று சில பேர் இருப்பார்களே, அவர்களுக்கு துர்வாதிகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள், இரவிலே மட்டும் கண் தெரிந்த ஆந்தையை போலே தங்களுடைய சித்தாந்தத்திலே மட்டும் கண் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சூரியனுடைய கிரணங்கள் போல இந்த ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் என்ன செய்கிறது, அவர்களுக்கு அவர்களுடைய கொட்டத்தையே அடக்கி விடுகிறது. அப்படியெல்லாம் செய்து இது என்ன பண்ணுகிறதுன்னா, முனிபிருந்தாரக கிரஹா அவர்களுக்கு என்ன பண்ணுகிறது, முமுக்ஷாம் தததி, மோட்சத்திலே ஆசையை உண்டாக்குகிறது. இப்படி அதாவது நமக்கு நல்லதை உண்டாக்கி நாட்டிய நீசச் சமயங்கள் மாண்டன, நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது என்று எப்பொழுது எம்பெருமானார் அவதரித்து தம்முடைய ஸ்ரீசூக்திகளை அவர் அருளி செய்த உடனே தென்குருகை வள்ளல் வாட்டமிலா வண்டமிழ் மறை வாழ்ந்தது என்று இப்படியெல்லாம் திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜ நூத்தந்தாதிலே அருளி செய்தார் போலே அடியவர்களுக்கு பக்தியை விளைவித்து அந்த பக்தி எழுவதற்கு தடையாயிருக்கக்கூடிய குதிருஷ்டிகளை அழித்து மேலே அவர்களுக்கு மோட்சத்திலேயும் ருச்சியை உண்டாக்குகிறது என்று ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். Oh
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।